வணக்கம். டிஎஸ்டிஎஸ் Private Limited Companies discussion, Psychology Department discussion, All Department Conference meeting, Kingdom countries discussion, World leaders discussion, Doctor class discussion, status discussion, question answers discussion. ஓகே. இன்ஃபர்மேஷன். சரி, புறநிலை மற்றும் அகநிலை மைய நிலைப்பாடா ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவான எதனா பொறுமை கேட்டுக்குங்க. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் பிறந்தது உடனே அந்த அனிமல்ஸ்க்கு உண்டான டேலண்ட் எல்லாமே அந்த புதுசாக பிறந்த அனிமல்ஸுக்குமே இருக்கும். ஆனால் மனித நிலையை பொறுத்த வரைக்கும் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கணும். பிறந்ததொடனே சில அனிமல்ஸ்லாம் நீச்சல் அடிக்கும். ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொடுத்தா தான் நீச்சல் அடிப்பாங்க. ஏன் அப்படின்னா பயாலஜிக்கல் சிஸ்டமும் அகநிலையும் அப்படி இருக்குது. நான் மேக்ஸ் பயாலஜி தான் படித்தேன். 10th ஃபஸ்ட்டு மார்க்கு. கலைத்துறை சார்பாக ஒரு 100 சர்டிஃபிகேட்டு, அது இல்லாமல் நிறையா பரிசு. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே பள்ளிகளில் சொற்பொழிவாட்டிகிட்டு இருந்தேன். அதாவது பேச்சு போட்டுலாம் பேசுவேன். அப்புறம் ஒரு சில 2 புத்தகம் எழுதியிருக்கேன். இன்னொரு சில புத்தகம் எழுதலான்னு தோது பார்த்துட்ருக்கேன். அடுத்து யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா ட்ரிபிள் இ படிக்கலான்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கான்செப்டு. அதனால் எலக்ட்ரானிக் சம்மந்தமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரோபோட்டுக்கு நம்ம வந்துட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டோம், ஒயர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பண்ணணும். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்கில் சோர்ஸ் கோட் அப்படின்றது மிகவும் தேவை. அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் ஆனது ரன் ஆகும். அதே மாதிரி தான் ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டமும். இப்போ ஓரளவு டாக்டர் கோர்ஸ் மேலே ஓரளவு ஈடுபாடு இருக்குது. அதனால் ஒரு ரோபோட்டுக்கு எப்படியும் ப்ரோக்ராம் பண்ணல அப்படின்னா அது நமக்கு ப்ராஜெக்டில் வந்து ரன் ஆகாதோ, அதே மாதிரி தான் ஹியூமனோடைய நிலையிலையுமே நம்ம என்ன எதுவும் தகவல் சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு புரியும். ஓகே, சரி. அந்த வகையில் என்ன தகவல் அப்படின்னா என்னுடைய ஹிஸ்ட்ரி, வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அங்கீகாரம், சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் ஓகே. ஆனால் இதுவே ரொம்ப நாள் ஒரு தொடர் பணியாக இருக்குது. அதனால் ஓகே, ரிலாக்ஸ். அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அந்த வகையில் என்ன தகவல் அப்படின்னா தேவ் கவர்மெண்ட்ஸ், ஜேஎம், தேவ் குரூப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், ஸ்டூடியோஸ், தேவ் ஃபவுண்டேஷன், ப்ராஜெக்ட் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல்னு ஓரளவு தோது பார்க்கலான்னு இருக்கேன். மொத்தம் 5 கேட்டகரி. ஓகே, அடுத்து 6th கேட்டகரியை காட் முருகனோட பதத்தில் தோது பார்க்கலாம். 7th கேட்டகரியை மூனோட பதத்தில் தோது பார்க்கலான் இருக்கேன். மொத்தம் 7 கேட்டகரி. ஓகே, என்னென்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதன்படி எல்லாம் தோது அமைச்சிக்குவாங்க. ஓகே, சரி. அந்த வகையில் தமிழ்நாடு தி ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா நடிகரும் இயக்குனரின் மகனான விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, அதாவது அந்த படத்துலேருந்து சொன்னால் தான் புரியும். அதனால் 50,000 ஓகே. அதாவது மந்த்துக்கு ஒரு 50,000 இருந்தால் தான் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஏதுன்னு தோதாகிற மாதிரியான நம்ம, அதாவது கோடிங் எழுதுறதாகட்டும், ப்ராஜெக்ட் ஆகட்டும், எல்லாமே தோதாகும். ஓகே, ஒரு குற்ற உணர்வு இருக்குது. தினந்தோறும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 1000ஆவது நம்ம எர்ன் பண்ணணும். ஓகே, இது வந்து ஒரு மோட்டிவேஷன் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. அந்தளவுக்கு தேவை இருக்குது. ஏன்னா நான் நிறைய அப்ரா கண்டிஷன்லாம் மூவி புக் பண்ணியிருக்கேன். யதார்த்த ரீதியாக எனக்குமே பார்த்திங்கன்னா 100%க்கு எப்போயுமே ஒரு 95% கொஸ்டினாக தான் இருக்கும். 360 டிகிரி ஸ்டூடியோ, அங்கே ஒரு மூவி தோது பார்க்குறோம், இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு. எப்படின்னா நான் 1 இயராவது ரெடி ஆகணும். அதுக்கு எனக்கு ஸ்பான்சர் அமௌண்ட்டு தேவைப்படுது. நான் ஜாபுக்கு போனால் கூட தோது பார்க்கலாம். அதனால் அவ்வளோ கொஸ்டின் இருக்குது. ஆனாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஆனது பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்குது. 350 மில்லியன், 400 மில்லியன், 450 மில்லியன் அப்படின்ற மாதிரி யூஎஸ்ஏ கரன்சி, வேர்ல்டு கரன்சி, இந்த மாதிரி நிறைய காசு நிறையா இருக்கிறனால பட்ஜெட் அதிகம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி ஆகிறது எனக்கு ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது.
அதாவது தமிழில் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வியப்பாக இருக்குது. ஓகே, அதனால் எனக்கு அவ்வளோ தேவைப்படுது. அதனால் ஒரு 50,000 அதுவே ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். ஆனால் இருந்தாலும் ஓகே, ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஓகேனா நீங்கள் 30,000 சொன்னீங்க. அதுக்கப்புறம் அது 10,000 வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதெல்லாம் நான் தோது பார்த்துக்கிறேன். நீங்கள் சேலரி மட்டும் கொடுங்க. என்னோடய பர்சனல் டீமுக்கெலாம் யார் யாருக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், எங்கே தோது செய்யணும் அப்படின்றத நான் தோது பார்த்துக்குவேன். ஓகே, அதனால் 50,000 ஓகே. சரி, இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னா, இன்றைக்கி லீவு நாள். ஓகே, ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சேவாதார கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமான ஒரு மாநிலம். இங்கே சில ஃபெஸ்டிவல் டைமெல்லாம் லீவு. ஓகே, கவர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் தோதாகிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கும். அதனால் லீவு. சரி, அடுத்தது என்ன தகவல்? எனக்கு சேல்ரி தான் ஆக்டிவிட்டி. அடுத்து காசு, செலவு செய்கிறதுக்கு காசு அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்றப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் காசு தருவாங்க. ஆனால் யதார்த்த ரீதியாக மோடியை தோது பார்க்கணும் அப்படின்னா அவர் ஒரு 100 மூவிஸில் புக் பண்ணணும், அவரை சில வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், சில ட்ரில்லியன் கணக்கில் ஓரளவு டெபாசிட் அமௌண்ட் தோது பார்க்கணும், அதுக்கப்புறம் அவர் சேல்ரி உயர்த்தணும். இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அப்போனா தான் ஒரு ஓரளவு தோது பார்த்து ஓகே தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவையா, சரி ஓகே வாங்கிக்கிங்க, நல்லபடியாக தோது பாருங்கள் அப்படிம்பார். ஒருவேளை அங்கேருந்து கேஷ் கிடைக்கல அப்படின்னா கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரன் ஆகிற அளவுக்கு மாநிலத்தோட பொருளாதார நிலை இருக்கான்னு கேட்டால் ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நிறையா அப்ராட் கண்ட்ரீஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக இருக்குது. இங்கே நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பயோகெமிஸ்ட்ரிலாம் உடஞ்சி போயிடுது. அவங்களாம் ரொம்ப சென்சிட்டிவ். அதனால் மனசு சீக்கிரமாக உடச்சிட்றாங்கன்னா ஊருப்பட்ட காசு செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு கிடைச்சதான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி நிலமை இருக்கிறனால அது தோதாகாது. அப்படின்றனால விலைவாசியெல்லாம் உயர்வான ஒரு நிலை இருக்குது. ஆனால் விலைவாசி உயர்றதுன்றது ஒரு டேஞ்சர் ஜோன் தான். ஏன்னா சோத்துக்கே வழி இல்லை அப்படின்னா மற்றதுக்கு எப்படி தோது பார்க்குறது? சோறாவது இருக்குது அப்படின்னா கூட ஏதோ பரவாயில்ல, அதுவுமே இல்லை அப்படின்னா ரொம்ப நரக வேதனை தான். ஓகே, ஆப்பிரிக்கா நாட்டில் கூட எல்லாம் வறுமை தான். ஆனால் இருந்தாலும் ஓரளவு எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு சத்குரு ஜக்கி வாசுதேவ் சொல்கிறார். நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர் 6 பேக்கோடு தான் இருப்பாங்க. ஓகே, ஆனால் இங்கே சோறாவது நமக்கு தேவைப்படுதுன்னா விலைவாசி உயர்வு அப்படின்றது ஒரு ஆபத்தான ஒரு நிலை தான். அதை நிச்சயமாக சரி செய்யணும். அப்போனா தான் தனியாக ஒருத்தர் உயிர் வாழ்ந்து என்ன சாதிக்கிறது, என்ன தோது பார்க்குறது, எதுவுமே தோது பார்க்க சிரமம். தனியாக ஒரு மனுஷன் உலகத்தில் இருந்து வாழணும் அப்படின்னா ஒற்றுமையாக வாழணும். அப்போனா தான் ஒரு சமுதாயமாக வாழும்போது தான் தீர்வு கிடைக்கும். ஓகே, அதனால் சமுதாயம் அப்படின்றது மிகவும் தேவை. அதனால் மக்கள் அப்படின்றவங்களே மிகவும் தேவை ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கேஷ் கிடைக்கிறதுக்கு ஓரளவு தோது பார்க்கணும். அதுக்கு நான் தோது பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு 50,000 தேவைப்படுது. ஓகே, அதனால் நமக்கு ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் போனால் தீர்வு கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, அதனால் தற்சமயம் இடைத்தேர்தலோ அல்லது மீண்டும் பொது தேர்தலோ ரொம்ப ரிஸ்க்கு. செலவு செய்வாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறதும் கவர்மெண்ட்டோட காசு தான். ஓகே, அதனால் இது எப்படி கான்செப்ட்னா மக்கள் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டும் ஓரளவு எல்லாமே வகையில் தோத அமைச்சுக்குவாங்க. இல்லைன்னா திரும்ப அந்த செலவு செய்கிறது ஒரே வட்டத்தில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இது நீங்கள் ஒரு இயற்பியல் விதியாகவும் வேதியியல் விதியாகவும் தான் புரிஞ்சுக்கணுமே தவிர தனிப்பட்ட ஒரு நபரோட நிலையில் புரிஞ்சுக்கிறதுன்றது தோதாகாது. இது எல்லாமே ஒரு சிஸ்டம் மாதிரி. ஓகே, இப்படி போனால் தீர்வு இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஓகே, அதனால் பொறுமையாக தான் தோதாகும். ஓகே, அடுத்து அகநிலையை பொறுத்த வரைக்கும் பழிவாங்கும் படலம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படின்றது தேவை. திடீர்னு ஆட்சி மாறிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் பழிவாங்கன்னு நினச்சாங்கன்னா அதனால் துன்ப நிலையானது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதனால் ஒரு பதம் அப்படின்றது அவசியம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு சினிமாட்டிக்காவாக இருந்தாலுமே யதார்த்த நிலையில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். அப்போ தான் புரியும். எதையுமே எடுத்தோம் செயல்படுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கூட ஏற்படுத்தலாம். அதனால் பொறுமையாக தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அதனால் விஜய் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஆட்சி செய்யட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்னதுன்னு தோது பார்த்துக்கலாம். ஓகே,
அவர் எனக்கு சேல்ரி கொடுத்துட்டாருன்னா எவ்ரிதிங் இஸ் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாமே ஓரளவு படிப்படியாக தோது பார்த்துக்கலாம். ஓகே, சரி அவ்வளோதான் வேலை. சரி நன்று. சரி அடுத்த கேள்வி,